இந்த படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம், நான் வாழ்க்கையில் நான் நடக்கிற திசையை கரெக்டாக சரி செஞ்சு இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கான காரணம், இன்னைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்டர்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்கிற இதே விஷயம் தான். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அந்த பாசிட்டிவை நீங்கள் வந்து கொஞ்ச நாளுக்கு தான் நீங்கள் தேடி நீங்களாக எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும், நீங்களும் அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டோட பாசிட்டிவ் ஜென்ரலாக இன்னைக்கு 2024 ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில், மீடியாவில் எங்கள் எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னன்னா, நெகட்டிவாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீ மாதிரி பரவிடும். ஸோ அது வந்து தம்ப்நெயில்ஸ்லேருந்து ஹெட்லைன்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டாக பரவுது. ஸோ அதுக்காக தேட ஆரம்பித்து இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவாக இல்லைன்னா சார் என்னமோ மிஸ்ஸிங்காக இருக்குல்லங்கிற நம்ம இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவை தேடி போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க, நாங்களும் டைமுக்கு வந்தோம். ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கான நீங்கள் எல்லாருமே காரணமாக இருந்திருக்கீங்க. மிஸ்ஸுங்கிற படம் வந்து ஒரு ரொம்ப அழகான ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். இதுக்கு முன்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் வந்து எங்கேயுமே வெட்டு குத்தோ, ரத்தமோ, பழியோ, இல்லைன்னா வன்முறையோ, வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நாங்களாம் சின்ன வயசில் விஜய் அவர்களோட படங்களை தேட்டரில் பார்த்த ரசிகர்களாக 90s வாழ்ந்த காலம். எல்லா படத்துலையும் சாங்ஸ் நல்லா இருக்கும், எல்லா படமும் கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோஷியல் கருத்தையோ ஒரு ஃபேமிலி கருத்தையோ நட்பு, காதல் எல்லாம் நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸாக சொல்கிறாங்க, எனக்கு பெருசாக அதில் வித்தியாசம் தெரியாது. எனக்கு iPhone 16க்கும் iPhone 14க்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமாக வித்தியாசம் தெரியாது. ஸோ பட் இது வந்து 90s கிட்ஸ் இந்த படத்தில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க, அது மட்டும் நான் புரிஞ்சிட்டு இருக்கேன். ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு 90s கிட், அது மட்டும் நான் வந்து சஸ்திகா கிட்டையும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகா ரங்கநாத் இவங்கலாம் எனக்கு நிறைய டியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 90s கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க இதில். அண்ட் இந்த படம் வந்து ராஜசேகர் சார் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கதை சொல்கிறப்போ நான் கேட்டேன், என்ன கதை சொல்ல போகிறீங்க? லவ் ஸ்டோரி சொல்ல போகிறீங்க. எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க, நான் 10 வருஷமாக அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. ஏன்னா ஏன்னு கேட்டார், இல்லை சார் லவ் ஸ்டோரி பண்ணால் அது வந்து தெலுங்கில் அது பண்ணி வேறு எந்த படமும் வராமல் எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நான் லெட்டர் எழுதாமல் ஓடினவன் தான். இது வரைக்கும் திரும்ப காதல் பக்கமே வரல. காதல் சொதப்பது எப்படின்னா என்னோட அவுட் அண்ட் அவுட் ரொமான்டிக் காமெடி படம். அது நான் ஃபஸ்ட்டு தயாரித்த படங்கிறதுனால அதோட அதுக்கப்புறம் பண்ணலை. ஸோ நான் கதை சொல்லுங்கள் சார், மோஸ்ட்டாக நான் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன். அவர் கதை ஆரம்பிக்கிறப்போ, உங்களுக்கு உலகத்திலே பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் லவ் சொல்ல போகிறீங்க அப்படின்னாரு. உலகத்திலே பிடிக்காத பொண்ணுக்கு ஏன் லவ் சொல்ல போகிறேன்னு கேட்டேன். அங்கேருந்து தான் நரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கதை கேட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், ராஜசேகர் சார் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக நம்ம எடுப்போம். பிகாஸ் ஏற்கனவே அரைச்ச மாவை திரும்ப அரைக்கிறதுக்கு நானும் தேவையில்லை, நீங்களும் தேவையில்லை. அதுக்கு இயற்கையாக வேற ஆளுங்களை தேடிக்குவோம், நம்ம ஏதாவது புதுசாக பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் நானும் பார்க்காத ஒரு படமாக எடுப்போம். அப்போ தான் வந்து இந்த காலத்து பசங்க கிரிஞ்சு கிஞ்சுலாம் சொல்லாமல் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் பழைய வாடை வந்தோடனே கிரிஞ்சுன்றாங்க, எல்லாத்துக்கும் கிரிஞ்சுன்றாங்க. பட் இது ஒரு பிரத்யேகமாக இந்த ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாங்கன்னு நான் கொஞ்சம் ரிசர்ச் ஆராய்ச்சிலாம் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்களும் நானும் பார்க்காத ஒரு படமாக பண்ணுவோம் ராஜசேகர் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே தான் வந்து சாம் மேத்யூ எங்கள் வாழ்க்கை கூட வந்தார். சாம் மேத்யூ நான் மீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், அவருக்கு ஒரு கேர் ஆஃப் அட்ரஸ் என்னன்னு கேட்டேன். அவங்க மோனிகாவோட ஹஸ்பண்ட் நாங்கள். அப்படியே அவங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக ஒரு நல்லவராக இருப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஸோ அப்படி தான் அவரை மீட் பண்ணுறது நடந்துச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு பிராண்ட் லான்ச்சுக்கு அந்த CEO மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டார் அவர். இது ரொம்ப தேவை சார் சினிமாவுக்கு. ஜென்ரலாக ப்ரொஃபஷனலாக இருக்கிறது, டைமுக்கு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிக்கிறது, கரெக்டான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து யாரையுமே வந்து அவங்க டிக்னிட்டியை தோக்கடிச்சு கெஞ்ச வைக்காம எல்லாத்துமே ரொம்ப ஃபேராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ராஜசேகரும் நானும் என்னெல்லாம் இந்த படத்துக்கு கேட்டோமோ எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் யூ ஃபில்ம். மிஸ்ஸுங்கிற படம் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுற படம் கிடையாதுங்க. இப்போ கடந்த 10 வருஷத்தில் இவ்வளோ படம் லவ் ஸ்டோரி வந்து ஜெயிச்சிருக்கு, அதனால நாங்கள் இதில் முதலீடு போட்டு பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க வரல. இது வந்து ஒரு கதையை மட்டும் நம்பி எடுக்கப்பட்ட படம். ஏன்னா கார்த்தி சொன்ன மாதிரி
லவ் ஸ்டோரிஸ்க்கு எப்போவுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் ஒரு டைம்லெஸ்ஸான ஒரு ஃபாலோயிங் இருக்கும். அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் தெலுங்கு படம் நடிக்கிற காலத்தில் வந்து காலேஜ் பசங்கள்லாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தைங்களை காலேஜ் அனுப்புகிற வயசுக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து என்னை மீட் பண்ணுறப்போ சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் லவ் ஸ்டோரி பண்ணுறது இல்லை? அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு போர் அடிக்குது, புதுசாக இல்லை, பண்ணதே பண்ணுறது போர் அடிக்கும்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்களாம் லைஃப்பில் நல்ல பையனை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நல்லதாக நடத்துறதுல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் நான் பண்ண படங்கள்ல எப்பவுமே ரொம்ப நல்ல பசங்க எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பசங்களோட ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பேசி 2 பேர் லவ் பண்ணுறப்போ எதுக்கு லவ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை எதுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பையனை எதுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் ரொம்ப ஜென்யூனாக ரியலான காரணங்கள், மிடில் கிளாஸ்க்கு புரிகிற காரணங்களாக சொல்லியிருக்கீங்க. அது எங்களை லைஃப்பில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்கள் எங்கள் பசங்களை வளர்க்குறப்ப கூட உங்கள் படங்கள்லாம் காட்டி அந்த சாங்ஸ்லாம் காட்டி வளர்க்குறோம். ஸோ இட்ஸ் வெரி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அஸ் ஃப்ரம் யுவர் ஃபிலிம்ஸ்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப டீப்பாக டச் பண்ண ஒரு விஷயம். அண்ட் எல்லா ஜானருமே ஒவ்வொரு தலைமுறைக்கும் திரும்ப ஒரு வாட்டி எடுக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கும், நமக்கு அந்த பொறுப்பு இருக்கு. பிகாஸ் இப்போ 25 இயர்ஸ் ஒரு ஜென்ரேஷனே வயசுக்கு வந்திருக்கும், 20 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வயசுக்கு வரும். ஸோ அவங்க முதல் முறையாக காதல்னா என்ன, அந்த அட்ராக்ஷன்னா என்ன, ஹார்மோன்ஸை மீறி புரிதல்னா என்ன, நட்புனா என்ன, மரியாதைனா என்ன, ஒரு தம்பதியராக வாழ்றதுக்கு என்ன அப்படிங்கிற எல்லா இமோஷன்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வெளித்தெரில காட்டுறப்போ, பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம அதை வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு அடாப்ட் பண்ணி அவங்களுக்கு அதை புதுசாக காட்டணும். பட் அது எப்பவுமே கருத்து தான். ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளாக இருக்கட்டும், சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களா இருக்கட்டும் 1000 வருஷமா பெருசாக மாறல. ஸோ அதை வந்து கரெக்டாக பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் அசோக் போன்ற, ராஜசேகர் போன்ற கதாசிரியர்கள் சேர்ந்து எழுதி ஒரு படத்தை வந்து கொண்டு வரப்போ அது ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். இது வந்து எழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு படமாக இருக்கும். முக்கியமாக இது வந்து ரியாலிட்டியும் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். ஆனால் சினிமாக்கான அழகும் இந்த படத்தில் இருக்கும். அதனால தான் ஜட்ஜ் அண்ட் தைரியமாக இந்த படத்தை தியேட்டரில் உங்களை வந்து கூப்பிட்டு இந்த படத்தை காட்டுறாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெட் ஜாயிண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மூர்த்தி சாராக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும். ஏன்னா ஒரு படத்தை பார்த்து அந்த படத்து மேலே இருக்கிற பிலீஃப் அவங்க போடுறது இண்டஸ்ட்ரிக்கே ஒரு 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 ஃபீலர்ஸ் கொடுக்குற ஒரு தருணத்தில் நம்ம இருக்கோம். ஸோ தேங்க்யூ டு ஆர் பார்ட்னர்ஸ் டி சீரீஸ் ஃபார் மியூசிக் அண்ட் ரெட் ஜாயிண்ட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து இணைஞ்சதுக்கு. கார்த்தியை பற்றி டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து எனக்காக இங்கே வந்தான் நைட் ஷூட்டிங் வச்சுக்கிட்டு நிறைய கதை சொன்னான். நான் நடிக்கிறப்போ அவன் அசிஸ்டண்டாக எப்படி வேலை செஞ்சான்னு. அங்கே நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டான். அப்போ செட்டில் நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் நீயும் இந்த மாதிரி நடிகன் தான் நான் ஆக போகிறேன் அப்படின்னேன். நான் எல்லாம் அந்த மாதிரி இல்லை மச்சி, நான் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக இருப்பேன். நான் பண்ண டைரக்ஷன் தான், கட் பண்ண பருத்தி வீரன் அனௌன்ஸ் ஆகுது, நான் ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கல, திரும்பவும் ஃபோன் பண்ணேன், என்னடா எடுக்க மாட்டேங்குது, சொல்லு மச்சி, என்னமோ பெரிய பில்டப் போட்டா, நீ இப்படி நீ அப்படி, சரி சரி இதுக்கிட்ட போத்துக்கிட்டே என்ன பண்ண சொல்ல, ஒழுங்கா நடிகனா நல்லா பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோனில் கிண்டல் பண்ணிக்கிட்டோம். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் எங்கள் நட்பும் மாறல. அண்ட் எனக்கு கார்த்தி மேலே இருக்கிற நம்பிக்கை, அவன் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட குறையல. இன்ஃபேக்ட் நான் சமீப காலத்தில் பார்த்த ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு படம் மெய்யழகன். அந்த மாதிரி படத்தை ஒத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நடித்து அந்த படத்தை அப்படி சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்தது, அதுவும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோவாக பேர் எடுத்த என் நண்பன் கார்த்திக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒரு சல்யூட். ஏன்னா நான் அவனுக்கு மெசேஜும் போட்டேன், ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் நான் அழுதுகிட்டே உணர்ச்சிகளை கொட்டிக்கிட்டு அவங்ககிட்ட ஃபோனில், டேய் நீ பெரிய நடிகன் ஆயிட்டடா, டேய் பெரிய நடிகன் ஆயிட்டடான்னு அவங்ககிட்ட சொல்ல அவன் வந்து அதை ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டாப்புல. சொல்லு மச்சி, இன்னும் சொல்லு மச்சி, நான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு மச்சின்றாப்புல. ஸோ அந்த ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பார்த்த படம். அண்ட் அந்த மெய் அழகனை என் ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிடணும், அவன் கையால் இந்த ட்ரெய்லர் லான்ச் ஆகணும். ஏன்னா இன்னும் 6 நாளில் படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு வந்து எப்படி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துட்டு போவோம்னா, அந்த படத்துல இருக்கிற வைப், இந்த பசங்க வைப்ன்றாங்கல்ல, அந்த வைப் ஆடியன்ஸ் கிட்ட ரிலீஸுக்கு முன்னாடி எப்படியாவது கடத்திடணும். மிஸ்யூங்கிறது ஒரு பாசிட்டிவ் படம். என் மெய்யழகன் கார்த்தி ஒரு பயங்கர பாசிட்டிவானவன். ஸோ அவன் கையால் இந்த ட்ரெய்லர் எடுத்துட்டு போறப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு ஒரு வைப் கிரியேட் ஆகும்னு ஒரு நம்பிக்கையில அவனை நான் கூப்பிட்டேன். அவர் இங்கே வந்தார், திரும்ப மரியாதையாக வந்துடும், போகிற நட்பு. அவர் எங்களுக்கு நம்பி இங்கே வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு கார்த்திக் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ அண்ட் கீப் ஆன் ராக்கிங். அண்ட் இப்படியே நல்ல படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே, இட் வில் ரியலி மீன் அ லாட் டு அஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்டையர் டீம் வந்து எல்லா படங்கள் விழாவிலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக சுற்றினோம், இப்படி சேர்ந்து சாப்பிட்டோம், ஒரே பாயில் படுத்தோம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தில் நிஜமாவே அது செட்டில் ஒரு கலகலப்பான ஒரு செட்டுன்னா, நான் ஏன் இந்த கலகலப்பான செட்டு நான் இவ்வளோ பிரத்யேகமாக நான் சொல்கிறேன்னா, சித்தாங்கிற ஒரு படம் நான் எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணி
உங்களோட தயவோட, ஆடியன்ஸோட நம்பிக்கையோட அது என் கரியர்லேயே ஒரு மறக்க முடியாத ஒரு வெற்றியாக அமைஞ்சது. ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு. அந்த 2 வருஷம் நான் அந்த கண்டென்ட்ல இருக்கிற நம்பிக்கை, அந்த படத்தில் இருக்கிற வேல்யூ, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை உணர்ந்து ஒரு பயங்கர டார்க் அண்ட் ஹெவியான ஒரு பிளேஸில் இருந்தேன்னா, நான் அடுத்தது கேட்குற படம் ரொம்ப ஜாலியாக இருந்தால் நல்லா இருக்கும், எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே, எனக்கு கொஞ்சம் கூட ஒரு 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 ஹெவி தாட்டே இல்லாமல் ஒரு ஷூட்டிங்க்கு போனால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிற காலத்தில் இந்த படம் எனக்கு கிடைச்சது. இந்த செட்டில் நாங்கள் வேலை செஞ்சது உண்மையிலேயே நாங்கள் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சோமாங்கிறதுலாம் டைரக்டர் சொல்லுவார், எடிட்டர் சொல்லுவார். பட் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி வேலை செஞ்சோம், அது என்னால் சொல்ல முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இந்த ஃப்ரண்ட் ரோலில் உட்காந்துருக்கிற என்னோட கோ ஆக்டர்ஸ், என்னோட டெக்னீஷியன்ஸ். நான் அங்கேருந்து வரேன் லிரிசிஸ்ட் ஃபர்ஸ்ட் மோகன்ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட டைட்டில் கார்டு படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாட்டு எழுதணும்னு நம்ம ஏக்கத்தில் இருந்தோம், 6 பாட்டு எழுதிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். மோர் கொலாபரேஷன்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் புளியார் சூவி போட்டது அசோக் தான். அவர் தான் பேப்பரில் பேனா வச்சு டைலாக் எழுதினார். அசோக், திஸ் இஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஃபார் மீ, இட்ஸ் அ வெரி பிக் ஃபிலிம் ஃபார் யூ. ஏன்னா லவ் ஸ்டோரிஸ் வந்தால் மக்கள் பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிற ஒரு நம்ம ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் ஃபர்ஸ்ட் அதை எழுதினவனையும் அதை பேக் பண்ணவனையும் தான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. ஸோ நீங்களும் நானும் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டோம்னா கன்ஃபார்மாக 29 ஷுவர் ஷாட் உங்களோட அடுத்த மைல் ஸ்டோன் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. Keep writing the way you write, be genuine, be curious, be warm and be respectful. I love your work. Thank you for writing this film for me. அப்படியே அவர் பக்கத்தில் வந்து இங்கே இருக்கிற எல்லாரோட காஸ்டியூமையும் பார்த்து நீங்கள் அவங்களோட வயசை எடை போடணும்னா இருக்கிறதுலேயே கம்மி வயசாக இருக்கிற எங்களோட மாறன் அந்த காஸ்டியூம் அப்படி பார்த்துருங்க. என்ன சொன்னார், ஆமாம் சார் இப்படிலாம் போட்டாங்க சார் பார்க்குறாங்க அப்படின்னு வந்தார் அவர். ஸோ மாறன்ன இந்த படத்துக்கு முன்னாடியே நான்லாம் இந்த எல்லா பொண்ணுங்களும் நீங்கள் நாங்கள் ஸ்கூல்லேருந்து எங்கள் ஃபேன்ஸ்ன்னு சொல்லி இந்த மாறத்தை வாங்குவாங்க, நான் உங்களை வாங்குறேன், நான் ஸ்கூல்ல இருந்து அவங்கள ஃபேன் மாறன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இந்த படம் எலிசபா மாறன் வந்தது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் உட்காருங்க, ஏன் இப்படி பண்றீங்க, காஸ்டியூம் பார்த்துட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சினிமா கலாச்சார அடிப்படையில் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும்னு சம்மந்தமே இல்லாத ஒரு மேல் காஸ்டிங் மட்டும் நடக்கும். 4 பசங்க என்னமோ எதுக்கு இவங்க 4 பேர் எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, இவங்க படத்துல மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்னு ஒரு நமக்குத்தன்மை இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த படத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புங்கிறது என்னோட கெரியர்லேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் காரணம் வந்து மாறன் அண்ணன். அவரோட டைமிங், எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். அவர் நீங்க ஜேபிபியில் பார்த்துருப்பீங்க, அவர் சீரியஸ் ரோல்ஸும் சூப்பரா, அதுலயும் ஒரு காமெடி கொண்டு வருவார். ஒரு ரொம்ப வளர்ந்த நடிகன் நான் அவர் சொல்லுவேன். அவர்கிட்ட இதுதான் வரும்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸஸ் ரிப்பீட் பண்ணிருக்கலாம். பட் எங்க மிஸ்யூ படத்துல ராஜசேகரும் அசோக்கும் அவர் கொடுத்த ஒரு பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், பேசுற ஸ்டைல், அதுல அவர் கொண்டு வந்த சார்ல்ஸ்ங்கிற கேரக்டர் கொண்டு வந்த ஒரு காமிக் ரிலீஃப், ஒரு ரொம்ப சீரியஸான சீனை கூட அவர் வந்து படத்தோட மூட் டிஸ்டர்ப் ஆகாம ஜனங்களை ஈஸியா சிரிக்க வச்சு அந்த அந்த பாயிண்ட்டை புரிய வைக்கிறாரு. ஸோ மாறன்ன கூடிய சீக்கிரம் இன்னொரு காம்பினேஷன் பண்றோம். அவர் பக்கத்துலயே என் உயிர் நண்பன் கருணாகரன் வேண்டுத்தார் பாருங்க, காசு பணம். ஸோ அவர் வந்து ஜிகர்தண்டால ஊர்னியா நடிச்சு நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஊறிட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்ல. அப்பவே ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் இல்லை, பல லிக்விட்ஸ்ல ஊறிட்டோம்னு வச்சுக்கோங்க மதுரையில். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப என்னோட உயிர் நண்பனா அவர் இந்த படத்துல நடிக்கிறாரு. கருணா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட குரல், அந்த பியூட்டிஃபுல் பேரிட்டோன் பேசினாங்கன்னா அப்படி இருக்கும். அது இந்த படத்துல வந்து ஒரு 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 ஃப்ரெண்டுனா இப்படி கூட இருப்பாங்கன்னு ஒரு, அது நல்லதாக எடுத்துக்கலாம், பயப்படுற மாதிரி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்துல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருப்பார் நான் நம்புறேன். கருணா அடுத்த வாட்டி 10 வருஷம் கேப் வேண்டாம், டக்கு இல்லை நான் படம் ஷூட்டிங் பத்தி சொல்றேன், மற்றதெல்லாம் எப்படி நம்ம கேப் விட மாட்டோம், படத்துலயும் நம்ம விதவுட் கேப் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் கூட. ஐ லவ் யூ, தேங்க்யூ ஃபார் கமிங் ஆன் போர்ட் இன் திஸ் ஃபில்ம். அவங்க பக்கத்துலேயே ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஹீரோ ஃப்ரெண்ட்ஸா 4 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல சேர்க்கவே மாட்டாங்க காஸ்டிங்ல. கேட்டா இல்ல டைரக்டர் அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஏங்க இப்பெல்லாம் இருக்கிற பசங்கள்லாம் பாருங்க, ஒரு கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டிலாம் இல்லாம கேங்கே கிடையாது. ஸோ இந்த மிஸ்யூ படம் வந்து 3 தலைமுறை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் போய் ஒரு படத்தை பார்த்தாங்கன்னா 3 பேருக்கும் அந்த படம் ரிலீட் ஆகணும். அண்ட் அது வந்து மாடர்னாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ சஸ்திகா இந்த படத்துல என் ஃப்ரெண்டு சிந்துவா நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே அதிகமாக படித்தவங்க, ரொம்ப புத்திசாலி அவங்களோட கேரக்டர் தான். ஸோ அந்த மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலும் நடக்கும். ஸோ ஒரு அழகான பெண், ஒரு அழகான நண்பியா கூட இருப்பாங்கிறது இந்த படத்துல வந்து அவங்க பியூட்டிஃபுல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க.
அண்ட் பியூட்டிஃபுல் சொல்கிறப்போ அந்த இன்னொரு பியூட்டிஃபுல்லோட பக்கம் ஒரு 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 பக்கம் ஒருத்தர் இருக்காரு, பாலசரவணன். அவர் வந்து சொன்னார், சார் அடுத்த படத்தில் நாங்கள் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டோம்னு. நீங்கள் கண்டிப்பாக டார்ச்சர் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த சஸ்திகா பாலசரவணன்லாம் செட்டில் இருக்கிறப்போ நம்ம ஒரு யோசிச்சு நானும் ராஜசேகரும், அவர் இவ்வளோ தூரத்துல தான் இருப்பாரு, இங்கிருந்து நானும் அவரு பேசி முடிக்கிறதுக்குள்ள என்ன பேச வந்தோம்னு மறந்துடுவோம். ஏன்னா அவ்வளோ பக்க அவங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போங்கன்னு நானும் ராஜசேகரும் ரொம்ப நாள் கெஞ்சிருக்கோம். பட் அந்த அளவுக்கு ஒரு 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 எனர்ஜி இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. பாலசரவணன் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். எனக்கு அவரை 16 10 ஷார்ட் ஃபிலிம்லேருந்து தெரியும். நான் அப்பப்போ பீடான்னு ஜோக் அடிச்சிட்டு இருப்பேன். அவரோட ஃபேமஸ் கேரக்டர் அது. அண்ட் அவர் வந்து லப்பர் பந்தில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவர் வந்து விலங்குல பண்ண பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ அவர் சீரியஸும் பண்ணுவார், காமெடியும் பண்ணுவார். யூஸ்வலாக ஒரு ஒரு கிரேட் ஆக்டர்ஸ் ஃபார்ம் ஆகுறது வந்து நீங்கள் அவங்க ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் பேசியிருக்கோம். என் முன்னாடி இருக்கிற இந்த கலைஞர்கள் எல்லாருமே 20 வருஷத்தில் வந்து தமிழ் சினிமாவோட லீடிங் கேரக்டர் ஆக்டர்ஸ், கமெடியன்ஸ், நல்ல ஆக்டர்ஸ்னு பேர் எடுப்பாங்க. தட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஆஃப் த பீப்புள் ஆர் மென்ஷன் சோ ஃபார் அண்ட் யூ பாலா. தேங்க்யூ. இந்த வருஷம் எங்கள் எல்லாரோடையும் அதிகமாக பெரிய ஹிட் கொடுத்தவர் நீங்கள் தான். ஸோ உங்கள் ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக வந்து ஜெயிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் திஸ் ஹோல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இந்த படத்தோட ஹைலைட்ஸ் மெயினாக இந்த படத்தோட கேரக்டரைசேஷன்ஸ். ஏன்னா சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி படங்கள் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பார்க்கணும். நீங்கள் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன விஷயங்களாக இருந்தாலும், நீங்கள் செகண்ட் டைம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகிறவங்க ஆஷிகா ரங்கநாத். அவங்க இந்த படத்தில் சுப்புலட்சுமிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எப்பவுமே தெரியும், ஒரு லவ் ஸ்டோரி ஒழுங்காக ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் ஹீரோயினோட கேரக்டரைசேஷன் கரெக்டாக இருக்கணும், ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரியில் ஹீரோயின் அழகாக நல்லா நடிச்சிட்டாங்கன்னா அந்த லவ் ஸ்டோரி தானாக ஜெயிச்சிடும். அண்ட் உங்கள் ஆடியன்ஸ்க்கு வாசுவை பிடிக்கணும், சுப்புவை பிடிக்கணும். முக்கியமாக வாசுவும் சுப்புவும் சேர்ந்து இருக்கிறப்போ பிடிக்கணும். அப்போ தான் அவங்க எண்டில் இவங்க சேருவாங்கன்னு ஏங்குவாங்க. அப்படி நாங்கள் நடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். ஆஷிகா, தேங்க்யூ. இவ்வளோ அழகாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்து தமிழில் பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வி ஒன்ஸ் அகெயின் வெல்கம் யூ டு தமிழ் சினிமா. அண்ட் அடுத்த முறை தெலுங்கு கன்னடான்னு கேப் விட்டுறாதீங்க. இன்னும் கார்த்தியோட இன்னைக்கு நைட் ஷூட்டில் நீங்கள் கார்த்தி ஷூட்டில் இருக்கீங்க. ஸோ கேப் விடாமல் தமிழில் நீங்கள் நிறைய படம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். முக்கியமாக ஆஷி வந்து சின்ன வயசுலேருந்து என்னோட ஃபேன்னு திரும்ப திரும்ப சொல்லி கடுப்பேற்றிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு ஃபேனோட நடிக்கிறது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா பக்கத்தில் விசிறியை வைக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம கரெக்டாக நடிப்போம். அண்ட் அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அப்படி நம்ம பண்ணால் அவங்க நம்ம என்கரேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஒரே ஒரு ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்காங்க, சார் எனக்கு அடுத்த படத்தில் உங்களோட 3 பாட்டு டான்ஸ் ஆடணும்னு. கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றிக்கு அப்புறம் அதை நம்ம மறுக்கவே முடியாத ஒரு 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 ஹாப்பனிங்காக இருக்கும். சாங் ப்ளீஸ் மேக் த நியூ நோட்டா. ஸோ இந்த படத்தில் டான்ஸ்ன்னு சொன்னோன்னே என்னோட டான்ஸ் மாஸ்டர் தினேஷ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜட் கமர்ஷியல் லவ் ஸ்டோரியில் டான்ஸ்லாம் ஆடி நிறைய சாங் அண்ட் டான்ஸ்னு கலகலப்பாக ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் கருணா ஒரு கவுண்டர் உண்மையாகவே நான் ரொம்ப உணர்ந்த ஒரு கவுண்டர். வலிக்குது மச்சி அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஆடுனா வலிக்க தான் செய்யும் வான்னு அவர் சொன்ன விஷயம் அது உண்மைதான். தினேஷ் வந்து எவ்வளோ வலிச்சாலும் என்னை பக்கத்துலேயே இருந்து குழந்தை மாதிரி பார்த்துப்பாப்புல. அண்ட் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறத பற்றி சொல்கிறப்போ என் பக்கத்தில் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வர் ராவ் சார் இருக்கார். அவர் 21 வருஷமா என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் மூத்த அண்ணன் அவர் தான். அவர் காலையில் நான் காலையில் எழுந்தேனா, ஒழுங்காக சாப்பிட்டேனா, நைட்டு தூங்குறேனா, என்ன ட்ரெஸ்ஸு போடுறேன் எல்லாம் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவர் தான் 21 இயர்ஸாக இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அண்டு ஸோ என்னோட அப்பா வந்து இந்த அப்பா கேரக்டர்ஸ் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வெயிட்டே, இப்போ ரீசெண்டாக திரும்ப மெய்யழகன் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஜெயபிரகாஷ்ங்க ஒரு நடிகர் மெய்யழகனில் ஒரு ஃபோன் பேசிட்டு வச்சுட்டு அவர் அழகிற சீன் வந்து ஒரு கண்ட்ரியே அழ வச்சிருக்கு. ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு 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 பெரியவர் அப்படி நொறுங்கி அழகிறப்போ அதில் கொஞ்சம் கூட மெலோட்ராமா சேர்க்காம எல்லாரும் அவங்களோட குடும்பத்தினரை மிஸ் பண்ண வச்ச ஒரு பர்ஃபார்மர் அந்த சீனில். ஜேபி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் இன் திஸ் ஃபிலிம். அவர் தான் என்னோட அப்பாவை நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த பக்கம் பொன்வண்ணன் சார், எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பிரேஷன். ஒரு எழுத்தாளனா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் பாரதிராஜா சாரோட பண்ண எல்லாமே நான் அவரோட டீட்டெயிலாக உட்காந்து கேள்வி கேட்டு அவர்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த செட்லையும் எனக்கு ரொம்ப ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு பொன்வண்ணன் சார். இந்த படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பிரத்யேகமாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இது ஒரு அன்சாம்பிள் காஸ்ட் ஃபிலிம், இது ஹீரோ ஹீரோயின் படம் கிடையாது. இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். சாரி, இந்த ஒரு போஸ்டரில் நான் தனியாக இருக்கேன், அது மட்டும்
ஏன்னா நான் 2012 வரைக்கும் என்னோட முதல் 20 படத்தில் என் பேர் கூட போட்டதில்லை போஸ்டரில். அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமாக வெற்றிமாறன் தான் ஃபர்ஸ்ட் டைம் என் பேரை போஸ்டரில் போட வச்சாரு. அங்கேருந்து இன்னி வரைக்கும் அது ஒரு இதுவாக இருக்குது. பட் ஜென்ரலாக ஒரு படத்தோட எல்லா ஆக்டர்ஸுமே அந்த படத்தோட ஈக்குவல் பங்காளியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் என்ன உட்பட இது வந்து ஒரு உட்பட இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு திருப்புமுனைன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் திருப்புமுனைன்னு நம்ம போகிற திசை விட்டுட்டு வேற திசைக்கு போவோம். இது நமக்கு ஒரு மைல் கல்ல அமையும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் கேஜி வெங்கடேஷ் எங்கே சார் இருக்கீங்க? அவர் என்னோட அழகா இருப்பாரு, கலையான முகம். அவர் பார்க்கணும் நீங்க, அப்படி ஒரு பேபி ஃபேஸ் அவருக்கு. அவர் வந்து அந்த கேமரா முன்னாடி ஒரு சிறு புன்னகையோடு இந்த பார்த்து ஷாட் ஓகே சார் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ட் தமிழ் சினிமால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு கலர்ஃபுல்லான ஒரு பேலட்ல ஒரு ஈஸி பிரீஸி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் நீங்க கொடுத்துருக்கீங்க. Can't wait to see your next work, KG. Thank you for making me and Ashi and all the actors look so beautiful. Thank you, and your beautiful family is here. Hi, Da. And his wife is there. Thank you for coming, ma. And my dear friend Gibran, brilliant composer, brilliant sound engineer, brilliant human being, lovely guy. நான் அவரு ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அந்த என் தாரா நீ என் தாரா அந்த பாட்டு நான் ஒரு 2 வருஷம் என்னோட பிளேலிஸ்ட்ல வச்சு கேட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி ஐ காட் டு ஒர்க் வித் யூ ஜிப்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ண சாங் வாஸ் த மோஸ்ட் ஃபன். ஏன்னா அவரே கீபோர்ட் வாசிப்பார், அவரே இன்ஜினியராக வேலை செய்வார், அவரே டாக் பேக்கில் பேசுவார், யாரும் நடுவில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நைட் 1 மணிக்கு உட்காந்து 2 பேரும் ஜாலியாக ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணோம். நீ என்ன பார்த்தே வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் சாங் தட் ஐ சாங். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னோட ஃபேன் ஆஷிகா ரங்கநாத் சார் நீங்கள் சூப்பராக பாடிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அது நான் ஏற்றுக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சாங். அது முக்கியமாக ஐ எம் வெரி ஹாப்பி உங்களை வந்து இந்த இருட்டான த்ரில்லர் அண்ட் சைக்கோ கில்லர் ஜானர்ல இருந்து, ஏன்னா அவர் வந்து ஜிப்ரான் எங்க இருப்பாரு, அவர் ஒரு பழைய வீட்டில் வந்து ஒரு உடஞ்ச ஹார்மோனியத்தை வச்சுட்டு ஏதோ நாராசம் பண்ணிட்டு இருப்பார் சார்ங்கிற லெவலுக்கு அவரை தள்ளப்பட்டிருக்காரு. அவர் வந்து ஜாலியாக அந்த சிவப்பு கலர் டிஷர்ட் ஜீன் பேண்ட்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ஹாப்பியாக ஒரு லவ் சாங் கம்போசிங்கில் நான் பார்த்துருக்கேன் இந்த படத்தில். அண்ட் நான் லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்த ஜிப்ரானோட இப்போ ரொம்ப வயசு குறைஞ்சி ரொம்ப இளமையாக ரொம்ப க்யூட்டாக சுற்றிட்டு இருக்காரு. ஸோ ஜிப்ஸ் இன்னும் கொஞ்சம் படம் இந்த ஜானரில் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் எனக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வயசு இறங்குது. ஸோ இட்ஸ் குட், அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் தினேஷ், ஆர்ட் டைரக்டர் சிவா, காஸ்டியூம் அசோக், என் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே தே ஹவ் கிவன் த பெஸ்ட். பிகாஸ் எல்லாருமே ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எல்லாருமே ராஜசேகர் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவோம். சினிமா இண்டஸ்ட்ரியோட ஹிஸ்ட்ரியிலேயே எனக்கு மைக்கில் பேச தெரியாதுன்னு சொல்லி 15 நிமிஷம் இவ்வளோ அழகாக பேசின ஒரு டைரக்டராக நான் ராஜசேகரை பார்க்குறேன். ஸோ அது வந்து அவர் வந்து இனிமேல் அவருக்கு எது வராதுன்னு அவர் சொல்கிறாரோ நீங்கள் தைரியமாக அவருக்கு அந்த வேலையை கொடுத்துடலாம். ஸோ அவர் வந்து வர வேலையே இப்படி ரொம்ப மாடஸ்டாக வராதுன்னு சொல்கிறாரு. அவருக்கு வர வேலை நிஜமாவே பயங்கரமாக வர வேலையை அவர் எப்படி பண்ணுவாருன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ராஜசேகர், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிடையாது. நிறைய சத்தியம் பண்ணி வச்சுருக்கீங்க என்கிட்ட. ஸோ நிறைய பேசுவோம், நிறைய படங்கள் பண்ணணும் நம்ம. அண்ட் அடுத்த வாட்டி கூட இந்த மாதிரி நான் உங்களை மாதிரி நிதானமாக யோசித்து ஒரு தப்பான விஷயம் கூட பேசாமல் இவ்வளோ நேரம் மைக்கை பிடிச்சி பேசினதா இருந்தேன்னா நான் இந்நேரத்துக்கு எங்கேயோ இருந்திருப்பேன் ராஜசேகர் சார். நான் வேற நல்லா பேசுவேன்னு நினைச்சிட்டு 22 வருஷமா பேசினுக்கிறேன். இப்போ உங்களை பார்த்தோன்னே எனக்கு லைட்டா ஓஹோ நிறைய நம்ம கத்துக்கிற விஷயங்கள் பாக்கி இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ மிஸ் யூ இஸ் அ பியூட்டிஃபுல், கலர்ஃபுல், வெரி பிளசன்ட். அண்ட் படத்தை பார்த்துட்டு ஒரு சிறு புன்னகையோடு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். நான் சொன்ன மாதிரி இது எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கான படம். அண்ட் இந்த மாதிரி படங்கள் முக்கியமாக லேடிஸ் வந்து எங்களுக்கான படங்கள் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ரொம்ப வெட்டுக்குத்தை பார்த்து டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா, என்னடா இவ்வளோ வன்முறையாக காட்டுறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக ஒரு ஸ்வீட் காரம் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா, ஒரு பீச் ஓரமாக இருந்தால் அன்னைக்கு நைட் நீங்கள் எப்படி தூங்குவீங்களோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த அனுபவம் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். இட்ஸ் அ வெரி நாஸ்டாலஜிக் ஃபில்ம், இட்ஸ் அ வெரி பிளசன்ட் ஃபில்ம். அண்ட் இது வந்து இந்த 2K 90s 80sலாம் தாண்டி இது வந்து லவ்வை பற்றி, ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்ங்கிற பழைய கருத்துக்கள்லாம் தெரிஞ்சவங்க திரும்ப ஒரு வாட்டி அந்த ஜானரை தியேட்டரில் பார்க்கறதுக்கான ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த படம் 29 நவம்பர் வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. நான் முறையாக என் கரியரில் பார்த்த மீடியா தமிழ் மீடியா தான். இன்னைக்கு அந்த தமிழ் மீடியா முதல்ல நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த படம் பேன் இண்டியா மீடியா படம் கிடையாது. இந்த படம் எல்லா ஊர் மீடியாக்காகவும் போய் ப்ரமோட் பண்ணுற படம் கிடையாது. இது ஒரு தமிழ் படம். நம்ம முதல்ல எப்படி ஒரு தமிழ் படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுவோமோ முக்கியமான வேலை உங்களோட பங்களிப்பாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து தமிழ்நாடு பார்டரை தாண்டி நீங்கள் யார்கிட்டையும் பேச தேவையில்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த படம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு படம் வருது. நீங்கள் இன்னைக்கு விஷுவல்ஸ் பார்க்குறப்போ, நீங்கள் இன்னைக்கு இந்த டீமோட கான்ஃபிடென்ஸ், உங்களோட பாசிட்டிவிட்டி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சோ
அதை ப்ளீஸ் மக்கள்கிட்ட போய் சேர்த்து விடுங்க. அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் என்னோட புது ப்ரொடியூசர்ஸ் சாம் அண்ட் மானிகாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் 29th படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ப்ரெஷ் ஷோவில் கொஞ்சம் அட்வான்ஸாகவே நான் போட்டு காட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு படத்தை. அன்னைக்கு நானும் உங்களோட உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி பேசுவோம். அண்ட் லைக் ஐ செட், இந்த இந்த ஸ்பீச்சோட பிகினிங் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. நான் அப்படிதான் இந்த வரைக்கும் வளர்ந்து உங்க முன்னாடி நிற்கிறேன். அந்த வளர்ப்புல உங்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு. இந்த படம் நான் இன்னும் 2 வாரம் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ள எங்களுக்கு வேற டேட் இல்லை. ஏன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய படம், அந்த பக்கம் ஒரு பெரிய படம், தியேட்டர்ல நெருக்கடி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கரெக்டாக 2 வீக்ஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆனால் இந்த டைம் பீரியடோட கம்மியாக இருக்கிற ஒரு டைம் பீரியடை நீங்கள் உங்களோட உற்சாகத்தோட உங்களோட அன்போட ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் 29th அன்னைக்கு ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஹிட்டுக்கு எனக்காக காத்துட்ருக்குன்னு நான் நம்புவேன். அண்ட் சித்தாக்காக திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஒரு சொந்த காசில் ப்ரொடியூஸ் பண்ண படம். அண்ட் அந்த படத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா நினச்சி அந்த படத்தை ப்ரமோட் பண்ணீங்க. எல்லா மீடியா ஹவுசஸும் அந்த படத்தை போன வருஷத்தோட ஹையஸ்ட் ரேட்டட் ஃபில்மாக ப்ரூவ் பண்ணீங்க. அண்ட் அது நான் லைஃப் டைமில் மறக்கவே மாட்டேன். அண்ட் அந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய பொறுப்புகள் வந்திருக்கலாம், நிறைய வரவேற்பு வந்திருக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் முக்கியமாக எப்பவுமே ஒரு நடிகை அவங்ககிட்ட வர படங்களில் பெஸ்ட்டு சூஸ் பண்ணி தான் நடிக்க முடியும். ஸோ வர படங்களோட குவாலிட்டியை பொறுத்து தான் சூஸ் பண்ணுற படத்தோட குவாலிட்டியும் வரும். சித்தாக்கு அப்புறம் நான் நம்புகிறேன் என்னோட நடிப்பு மேலே, என்னோட ஸ்டேலபிலிட்டி மேலே இன்னும் நிறைய நம்பிக்கை ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் சைன் பண்ண படங்களில் முதல் படம் இந்த மிஸ் யூ. ஸோ சித்தாக்கு வெற்றிக்கு அப்புறம் எனக்கு வந்த படங்களில், நல்ல படங்களில் நான் 5 படம் சைன் பண்ணிட்டேன். அதில் 3 படம் முடிச்சிட்டேன். அண்ட் இன்னும் 2 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்னோட அடுத்த 3 படங்களோட கதையும் நான் சைன் பண்ணிட்டேன். ஸோ என் நம்பர் 8. ஸோ என்கிட்ட 8 ப்ராஜெக்ட் இன்னைக்கு கையில் இருக்குது. இண்டஸ்ட்ரி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறப்போ ஒரு பையன்கிட்ட 8 படங்கள் இருக்குங்கிறது நான் ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன். எப்படி சித்தாவை எடுத்துகிட்டு போனீங்களோ அதே போல் இந்த படத்தை நீங்கள் வெற்றி ஆக்குவீங்க. நம்ம தியேட்டரில் சந்திப்போம். அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், லெட்ஸ் ஆல் பி பாசிட்டிவ் அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் டுகெதர். அண்ட் திரும்பவும் ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அடுத்த 4-5 படத்துக்கு ஒரு லவ் ஸ்டோரி பண்ண மாட்டேன். ஏன்னா சொன்ன மாதிரி பண்ணால் போர் அடிக்கும். அதுக்காக தான் நான் சினிமாக்கே வந்தேன். ஸோ இந்த மிஸ் யூ படம் நம்ம எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். தியேட்டரில் சந்திப்போம். சேர்ந்து காதலை பற்றி, அன்பை பற்றி, நட்பை பற்றி, குடும்பங்கள் பற்றி பேசுவோம், கொண்டாடுவோம். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.